இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கிவி கிரெடிட் கார்டை பத்தின முக்கியமான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கிவி கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் என்னலாம், இந்த கார்டுக்கு எப்படி அப்ளை பண்றது, இதை பத்தின எல்லா டீட்டெயிலையும் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து இந்த மாசத்துல அதிகமான அப்ரூவல் ரேட் கொண்ட கிரெடிட் கார்டு லிஸ்ட்ல வந்து இந்த கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எஸ் பேங்க்ல ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பர்டிகுலரா இந்த கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்ணலாம். இந்த கார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூபே டைப்ல வந்து ரிலீஸ் பண்றதுனால சோ இத வந்து நீங்க கூகுள் பே, போன் பே, பேடிஎம் இது மாதிரி எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸ்லயுமே லிங்க் பண்ணி நீங்க வந்து யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். சோ இப்போ அத பத்தின டீடைலை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி கிரெடிட் கார்டு மற்றும் லோன் ஆஃபர் பத்தின டீடைலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ எஸ் பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இந்த ஒரு கிவி கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீயும் உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ இந்த கிரெடிட் கார்டை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு நியான் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் நீங்கள் எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ தான். இதில் ஜாயினிங் ஃபீயோ ரெனிவல் ஃபீயோ எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இந்த நியான் மெம்பர்ஷிப் வந்துட்டு நீங்கள் கட்டாயம் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 rupees வந்து பெர் இயருக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் மெம்பர்ஷிப் எதுவுமே வந்து வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து இதை எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஐ பேமெண்ட்டுக்கு 5% வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. டாப் பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் யூபிஐ பேமெண்ட்லேயும் வந்து 1.5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் அதிகமான அப்ரூவல் ரேட் கொண்ட கிரெடிட் கார்டில் இந்த கிரெடிட் கார்டு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த கார்டு வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஒரு வேலை எலிஜிபிள் இருந்ததுன்னா இமீடியட்டாகவே உங்களுக்கு விர்ச்சுவல் கார்டு வந்து ஜெனரேட் ஆயிரும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து 750க்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி உங்களோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 21 டு மேக்ஸிமம் 60 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய சேலரியாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இந்த கிரெடிட் கார்டில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதில் ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ எதுவுமே கிடையாது. லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேஷ்பேக் வந்து அப் டு 5% வந்து கொடுத்துருக்காங்களா. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே 5% கேஷ்பேக் வந்து கிடைக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. ஷார்ட்டாக சொல்ல போனோம் அப்படின்னா நீங்கள் 40,000 ஒரு வருஷத்துக்குள்ள 40,000 ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2% கேஷ்பேக் வந்து கிரெடிட்டட் ஆகும். அதே இது 50,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 3% கேஷ்பேக்கு. அதே இது 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி லாஸ்ட் 12 மந்த்துக்குள்ள பில் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 4%. அதே இது 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே பில் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் யூபிஐ பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2% கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு எஸ் பேங்க்ல ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிரெடிட் கார்டை தாராளமாக சூஸ் பண்ணலாம். அதுவும் இந்த மாதத்தில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான அப்ரூவல் ரேட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். நியான் மெம்பர்ஷிப்பை மட்டும் நீங்கள் எடுக்காமல் இருந்துட்டீங்கன்னா இந்த கார்டு வந்து உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணி இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி அதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் இன்டர்ஃபேஸ்லேயே வந்து கிவி நியான் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெட் யுவர் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து ஷார்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட டீட்டெயிலை என்ட்ரு பண்ணி உங்களோட எலிஜிபிலிட்டி செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் கேஒசி கம்ப்ளீட் பண்ணணும். இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கார்டு வந்து அலோகேட் ஆகும். உங்களுக்கு இன்கேஸ் எலிஜிபிள் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ரிஜெக்டடும் ஆகலாம். இப்போ வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுவோம். இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டு நம்பர், உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட நேம், அடுத்தது உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இதில் கண்டினியூ மட்டும் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடை வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவோம். அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஹவுஸ் வந்து 2 இல்லை 1 ஹவுஸ் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டில் உங்களோட நேம் வந்து எப்படி பிரிண்டட் ஆகணுமோ அந்த நேமை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இதை வந்து என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து மேரிடா இல்லை சிங்கிளா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணியிருப்பீங்களா அந்த மொபைல் நம்பர் தவிர வேறு ஏதாவது ஒரு மொபைல் நம்பரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம் ஃபுல் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட மதர் நேம் இந்த ரெண்டையும் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த மெயில் ஐடிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. அதனால் ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட கரண்ட் அட்ரஸோட ஃபுல் டீட்டெயில் வித் பின்கோடோட இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது நீங்கள் என்ட்ரு பண்ண அந்த கரண்ட் அட்ரஸில் இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலா இல்லை ஓன் ஹவுஸா இல்லை ரெண்டல் வித் ஃபேமிலியா இல்லை வந்து அதரா இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் வந்து சேலரிடாக இருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஐ எம் ஏ எம்ப்ளாயி அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா ஐ ஓன் ஏ பிஸ்னஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கம்பெனி நேம் வந்து கேட்பாங்க. இதில் வந்து உங்களோட கம்பெனி நேமை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நீங்கள் வந்து எஸ் பேங்கில் டேரக்டராகவோ இல்லை சீனியர் மேனேஜராகவோ சீனியர் ஆஃபீஸராகவோ இருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் நோ மட்டும் கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து இதில் நம்பரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இண்டஸ்ட்ரி இல்லைனா உங்களோட ஆர்கனைசேஷனோட டைப் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து உங்களோட கம்பெனி டைப் இது வந்து ப்ரைவேட் லிமிட்டடா இல்லை வந்து சோலோவா இல்லை கவர்மெண்ட் செக்டாரா எம்என்சியா ட்ரஸ்டா இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேசிக் டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம். ஓவராலாக நம்மளோட டீட்டெயில் எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு 3 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 3 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் வித் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு ரிஜெக்டட் ஆக வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டட் ஆகி அதுக்கப்புறம் வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நம்மளோட அப்ளிகேஷன் டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. என்ன வந்து கேஒய்சி அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேவிசி பண்ணுறதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆதார் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் 12 டிஜிட் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஓடிபி கொடுத்துருங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டட் வந்து பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ கேவிசி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஒரிஜினல் பேன் கார்டு நல்ல வெளிச்சமான இடம் நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கக்கூடிய லொகேஷனில் இருந்துட்டு இந்த வீடியோ கேவிசியை வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு எஸ் பேங்க் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கேவிசி ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ கேவிசி எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 7 ஒர்க்கிங் டேஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் உங்களோட மொபைல் நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் அதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கும் வந்து அப்டேட் எடுத்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் அந்த கார்டு டீட்டெயில் வந்து ஷோ பண்ணுவாங்க. இப்போ அதை வந்து பார்க்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. நமக்கு வந்து அப்ரூவ்டும் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அப்ரூவ்ட் ஆனதுக்கப்புறமா மெயில் வரும். அந்த மெயில் வந்ததுக்கப்புறமா உங்களோட அப்ளிகேஷனை வந்து லாகின் பண்ணி செக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கார்டு டீட்டெயில் வந்து காட்டுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ரூவ்ட் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் இந்த மாதிரி கார்டு நம்பர் எல்லாமே காட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அனபிள் டு ஆஃபர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஒன்று சென்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்டை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் யுவர் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஜஸ்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டை வந்து உங்களோட அந்த அப்ளிகேஷனில் வந்து லிங்க் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து லிங்க் பண்ண விருப்பம் இருந்தது அப்படின்னா லிங்க் யுவர் யூபிஐ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஒரு கிவி அப்ளிகேஷன்ஸ்லேயே நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போதைக்கு லிங்க் பண்ண தேவை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ டூ திஸ் லேட்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயில். எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் இதில் வந்து நம்மளால் கிரெடிட் கார்டு வந்து வாங்க முடியும். மினிமம் உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 750க்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி ஏற்கனவே நீங்கள் லோன் எடுத்தோ இல்லை ஏற்கனவே கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க கரெக்டாக ஆன் டைமில் பேமெண்ட் வந்து
பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கார்டு வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உங்ககிட்ட ஆல்ரெடி எஸ் பேங்க்கில் கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது இதில் வந்து கார்டு வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு. நான் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ் பேங்கோட கிரெடிட் கார்டு இல்லை அப்படின்னா நல்ல சிபில் ஸ்கோரும் நல்ல கிரெடிட் ஹிஸ்ட்ரியும் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கார்டு வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த கார்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். உங்களில் யாரெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த கார்டு அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா இதை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்களா, இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட கூகுள் பே, ஃபோன்பே இது மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் லிங்க் பண்ணி நீங்கள் வந்து யூபிஐ பேமெண்ட் எல்லாமே வந்து இந்த ஒரு கார்டு மூலமாக பண்ணிக்கலாம்.